ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் அருள். அதிக செல்வமுடையவர் செல்வந்தர் அல்ல, வலாக்கின்னல் கினா வைனன் நஃப்ஸ். மாறாக போதும் என்ற மனம் உடையவரே செல்வந்தர் ஆவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்திலே அதிகமான செல்வங்கள் அருள் என்றால் செல்வம் என்பது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்கள், அது இருப்பவர் செல்வந்தர் அல்ல. அவருக்கு அதிகமாக உடை இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, வாகனங்கள் இருக்கிறது. இது மாதிரி இந்த உலகத்திலே இந்த உலகம் சார்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கக்கூடியவரைத்தான் இந்த உலகம் செல்வந்தர் என்பதாக கூறுகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே இந்த உலகம் தொடர்பான பொருட்கள் அதிகமாக இருப்பது அதனால் ஒருவர் செல்வந்தர் என்பது அல்ல. மாறாக செல்வந்தர் என்றால் போதும் என்ற மனம் படைத்தோர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் 6449வது ஹதீஸாக புகாரி ஷரீஃபிலே வருகின்றது. இது இன்னொரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் ஒவ்வொரு மனிதருக்கும் அவன் நாடியதை கொடுக்கின்றான். ஜஅலல்லாஹு சொல்வாங்க, அது ஜஅலல்லாஹு லிக்குல்லி ஷைஇன் கதரா. அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் எதை கொடுக்க நாடுகின்றானோ அதை கொடுக்கின்றான். அது மாதிரி ஒவ்வொரு நாட்களிலே ஒவ்வொரு காலங்களிலே அல்லாஹு தஆலா விரும்பியதை கொடுக்கிறார் ஒரே மனிதருக்கு. ஒண்ணு, ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் நாடியதை கொடுக்கின்றார். ஒரே மனிதருக்கு கூட அல்லாஹு தஆலா எப்போது எதை கொடுக்க நாடுகிறானோ கொடுக்கிறார். சில நேரத்தில் அதிகமாக கொடுக்கலாம், சில நேரத்திலே கம்மியாக கொடுக்கலாம். அதாவது மனிதனுடைய மனநிலை என்னவென்றால், அதிகமாக அல்லாஹ் கொடுத்து விட்டால் அவனை கண்ணியப்படுத்துவதாக தள்ளுகிறார். பாமல் இன்சானும் இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரம். அல்லாஹ்வுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தால், நிறைய வாழ்வாதாரங்களை கொடுத்து விட்டால் அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்துவதாக சொல்வார். அதே நேரத்திலே அல்லாஹ் அவனுக்கு குறைவாக கொடுத்து விட்டார், அவன் என்ன கூறுகிறார், ஃபயகூலு ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான்னு சொல்றான். அது உண்மையிலே ஒரு தீய பண்பாக இருக்கிறது. சில நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு நிறைய கொடுக்கலாம், சில நேரத்திலே குறைவாக கொடுக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக் கொடுக்கின்ற மனநிலை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்குமானால், அதை மன நிறைவோடு அவர் பெற்றுக் கொள்வாரானால், அல்லாஹ் தஆலா அந்த குறைந்த செல்வத்தை கொண்டு, குறைந்த வருமானத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா நிறைவான பாக்கியங்களை, நிறைவான தேவைகளை அல்லாஹ் தஆலா நிறைவு செய்வார். பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு அசல் அர்த்தம் அதான். பரக்கத்துனா என்ன? இல்லத்து ஷை கஸரத்துன் நஃபா.
குறைந்த வருமானத்தை கூட நிறைவான நம்முடைய வாழ்க்கை நடக்குமானால், நிறைவாக அமையுமானால் அதான் பரக்கத்து. காரிசா கூட ஒரு சொன்னார், ஒருத்தர் 50,000 ரூபாய் மாசம் வாங்குறாரு, மாசத்தினுடைய கடைசியில சிரமப்படுறாரு அப்படின்னா அவர் பரக்கத்தா வாழது. 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, மாதத்தின் கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழ்கிறார் அப்படின்னா அவர் பரக்கத்தா வாழ்கிறார். அல்லாஹு தஆலா உலமாக்களுக்கு இந்த பரக்கத்தான வாழ்க்கையை தான், இந்த இரண்டாவது வாழ்க்கையை தான் கொடுக்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாங்குவது குறைவாக இருக்கலாம், நம்முடைய ஹதியாக்கள் குறைவாக இருக்கலாம். ஆனா வாங்குவது குறைவாக இருக்கலாம், நம்முடைய ஹதியாக்கள் குறைவாக இருக்கலாம். ஆனா உண்மையிலே நம்முடைய தேவையதான் நிறைய சேரும், பரக்கத்தா வாரும் அது சொல்லுவாங்க. அப்ப இந்த பரக்கத்தான வாழ்க்கை எப்போது ஒருத்தர் கிடைக்கும்? குறைந்த பொருளை கொண்டு நிறைவாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிற பாக்கியம் இருப்பது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற நேரத்தில் அதை போதும் என்ற மனநிலையோடு அவர் பெற்றுக்கொண்டார், அல்லாஹ் அதை கொடுக்கிறார். வரலாற்றிலே ஒரு செய்தி வருகிறது, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, ஹதீஜா நாயிக்கு மாமா முறைவேல், அவரே கூறுகிறார்கள், புகாரி ஷரீஃபிலே 6441 ஹதீஸ் வருகின்றது. கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை வந்து நான் உதவி கேட்டு எனக்கு வழங்கினார்கள். முன்னால் நிறைய கனிமத்துடைய பொருட்கள் என்ன செய்யுது, நிறைய பொருட்கள் வந்து இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க என்பதாக கேட்டு ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்தார். சும்மா மறுபடிக்கு நான் கேட்டேன், நான் என்ன நினைச்சேன், நிறைய இருக்குது, பெருமானாருக்கு கொடுக்கின்ற மனம் உடையவங்க இந்த உலகத்துல 2 ஒண்ணா அமையறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப பணமும் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்ட்ட மனமும் இருக்காது. அதனால மறுபடியும் கேட்டேன், மறுபடியும் கொடுத்தார். சும்மா சாதத்துக்கு மறுபடிக்கு நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் கொடுத்தார். 3வது கொடுக்க நேரத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹக்கீம் இன்ன ஹாதல் மால், நிச்சயமாக இந்த செல்வம் என்பது ஹுல்வத்துன் ஹதீரா, இது இனிமையானது, பசுமையானது அப்படின்னார். ஏன் பெருமானார் இந்த உதாரணத்தை சொன்னாங்க? இந்த உலகத்தில் இனிப்பான பொருட்களும் பசுமையான பொருட்களும் நீண்ட காலம் நிலைத்திருக்காது. இனிப்பான பொருள் சீக்கிரம் கெட்டு போயிடும், பசுமையானது வாடி போயிடும். இதே பெருமானார் சொன்னாங்க, இந்த செல்வம் என்பது, இந்த உலகத்திலே பெருமானார் உதாரணத்தை சொல்லுவாங்க, அப்ப இந்த செல்வம் என்பது பசுமையானது, இனிமையானது, சீக்கிரம் என்ன செய்யறது, நீங்கி விடும் சொல்றாங்க. சொல்லிவிட்டு பெருமானார் அடுத்த ஒரு செய்தி சொன்னாங்க, யார் இதை போதும் என்ற மனநிலையோடு அவர் பெற்றுக் கொள்கிறாரோ பரக்கத் செய்கின்றார். இந்த செல்வத்தை போதும் என்ற மனநிலையோடு ஒருவர் பெற்றுக் கொண்டால் அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்கிறார். யார் பேராசையோடு பெற்றுக் கொள்கிறாரோ அல்லாஹு தஆலா இதனை பரக்கத் செய்ய மாட்டார். அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வார். பாத்தீங்கன்னா அவர் நிறைய வந்துகிட்டு இருக்கும், அவருக்கு பத்தாது என்ன செய்வாரு, பேராசையோடு இருப்பார், அவருக்கு அல்லாஹ் இதை பரக்கத் செய்ய மாட்டார். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அல்லாஹ் எப்படி ஆக்குவான் என்றால், கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் கூட தாகம் அடங்காதவரை போன்று ஆக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி ஆக்குவார், கடல் நீர் முழுவதையும் குடித்தாலும் கூட தாகம் அடங்காதவரை போன்று ஆக்குவாங்க சொன்னார். அதனால இந்த உலகத்திலே நாம் 2 வகையான விஷயத்தை ஹதீஸிலே பெருமானார் கூறுகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் கொடுப்பதை மன நிறைவோடு யார் பெற்றுக் கொள்கிறாரோ அவர்தான் செல்வந்தர். இந்த உலகத்துல செல்வந்தர்னா யாரு? அல்லாஹ் சில நேரத்துல கூட கொடுக்கிறார், சில நேரத்துல குறைவாக கொடுக்கிறார், சில நேரத்துல வருமானம் இனிமே இல்லாமல் கூட இருக்கா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தருவான், இன்னைக்கு நாளைக்கு தருவான், இன்னைக்கு கம்மியா கொடுத்தாலும் நாளைக்கு கொடுப்பான் என்பதாக எவருடைய மனம் நிறைவாக இருக்கின்றதோ அவர் செல்வந்தர் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார். அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பதிலே பரக்கத் செய்வதாக சொன்னார். அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அது கனாத்து மிஃப்தாஹு ராஹா, போதும் என்ற மனம் மகிழ்ச்சியின் திறவுகோல் என்பதாக சொல்வார். போதும் என்ற மனம் மகிழ்ச்சியின் திறவுகோல். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக அல்லாஹ் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்குமானால் என்ன செய்வோம், மகிழ்ச்சியின் திறவுகோல். நாம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைவார், அல்லாஹ்வே மகிழ்ச்சி அடைவார், இன்னும் தாராளமாக கொடுப்பார்.
நம்ம பிள்ளை இருக்கு, நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யறோம், ஒரு நாளைக்கு நம்முடைய வருமானம் கம்மியா இருக்கு, ஒரு சின்ன ஒரு பொருளை கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து கொடுக்குறோம். அதை அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய தந்தை அன்பாக வாங்கி கொடுத்திருக்கிறார், இது காசு கம்மி தான், அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன செய்யறோம், அடுத்து உயர்ந்ததை, காசு நமக்கு நிறைய வரும்போது செய்வோம், உயர்ந்ததை வாங்கி கொடுப்போம். என்னத்திற்கு வாங்கிட்டு வந்தீங்க, பெருசா இதை போய் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிவிட்டா நமக்கு அடுத்து வாங்கி கொடுக்குற எண்ணம் தோணும். நம்ம என்ன சொல்லுவோம், பாரு உனக்கு கம்மியா தெரியலாம், ஆனா இதை வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும், சுகம் இல்லையா, இனிமே நான் உனக்கு வாங்கியே தரமாட்டேன், உனக்கு வாங்கி கொடுத்து நான் சும்மா இருந்திருக்கேன், விவாக சுகம் இல்லையா. அதே மாதிரி அல்லாஹ் புரியுது, அல்லாஹ் சில நேரத்திற்கு குறைவாக கொடுக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நாம் ஏற்றுக்கொள்கிற நேரத்திலே, அதற்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய நேரத்திலே, தயவு சக்கரத்துல்லா அஸீஸ் எனக்கும் அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகமாக தருவார். அதனால வாழும் காலத்திலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் எதை நாடுகின்றான் அதை கொடுக்கின்றான். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் எதை கொடுக்க நாடுகின்றான் அதை கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய அன்பும் நமக்கு கிடைத்து போகும். எதை கேட்டோம் அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரிவானா. அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிய ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.